யூபிஎஸ்சி ரிசல்ட் வெளியாயிருச்சு. இந்த வாட்டி தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? கடந்த 10 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2014 ஒப்பிடும்போது இப்போ பாஸ் பண்ணியிருக்கோம் கம்மி தான். ஆனால் லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தை ஒப்பிடும்போது இப்போ கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்னா மொத்த வேகன்சியில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 60 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2021-22 ஒப்பிடும்போது இது நல்ல முன்னேற்றம். நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களால் மார்ச் 1, 2022 வருஷம் தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அவங்களோட கோச்சிங் சென்டர் இருக்குல்ல நம்ம தமிழ்நாடு நடத்துகிறாங்க. அதோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் முதல்வனில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா 1000 பேரை செலக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் வச்சு. 1000 பேருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 7500 கொடுக்குறாங்க மாதம். அதிலிருந்து மெயின்ஸ் எக்ஸாம் போகிறாங்கல்ல, மெயின்ஸ் எக்ஸாம் யாரெல்லாம் கிளியர் பண்ணி போகிறாங்களோ அவங்களுக்கு மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு 25000 கொடுக்குறாங்க ஒரு 3 மாதத்துக்கு. மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூ போகிறாங்கல்ல அவங்களுக்கு மாதம் ஒரு 50000 கொடுக்குறாங்க 3 மாதத்துக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு கேட்டோம் அப்படின்னா. ஒருத்தர் வந்து ஆல் இந்தியா ரேங்க் டாப்பராக இருப்பார். இந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்கே தான் படிச்சாரு சொல்லுவாங்க. இது ஸ்கேம் எதுவும் பண்ணுறாங்களா? தமிழ்நாட்டில் ஒரு சில சென்டர்லாம் என்ன செய்வாங்கன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாமே என்ன செய்வாங்கன்னா ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. சும்மா எப்படி வைப்பாங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்னு வைப்பாங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. அது யாரெல்லாம் வந்து எழுதுறாங்களோ அவங்க நம்பர் பேரெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்க செக் பண்ணுவாங்க. ரேண்டமாக செக் பண்ணும்போது எங்கள் ஸ்டூடெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிச்சிடுவாங்க. யூபிஎஸ்சி என்ன செய்கிறாங்கன்னா 2023-24 6 கோச்சிங் சென்டர் என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட பாஸ் பண்ணதில் ஒரு 50-60% வந்து எங்கள் ஸ்டூடெண்ட் அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அவங்க படிக்காத ஒருத்தரை என் ஸ்டூடெண்ட்டுன்னு நம்ம வந்து திரும்ப கொண்டாடும் போது அது பொய் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கான அரூர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கதிர். இன்னைக்கு வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரெயினர் கண்ணன் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நலமா இருக்கேன். சார், யூபிஎஸ்சி ரிசல்ட் வெளியாயிருச்சு. இந்த வாட்டி தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? கடந்த 10 வருஷங்கள் எடுத்துக்கிட்டா இந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா இல்ல வந்து அதோட கம்மியாயிருக்கா சார்? கடந்த 10 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2014 ஒப்பிடும்போது இப்போ பாஸ் பண்ணியிருக்கோம் கம்மி தான். ஆனால் லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்தை ஒப்பிடும்போது இப்போ கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம்னா 958 இது மொத்த வேகன்சியில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 60 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓரளவு நல்ல முன்னேற்றம் தான். 2021-22 ஒப்பிடும்போது இது நல்ல முன்னேற்றம் தான். ஓகே, அதுக்கு 2015 20 வரைக்குமே கம்மியாக தான் போயிட்டு இருந்திருக்காங்களா? ஆக்சுவலாக பார்த்தோம்னா 2014 பார்த்தோம் அப்படின்னா 1129 வேகன்சிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 114 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் தமிழ்நாட்டில் இருந்து லாஸ்ட் ஒரு 10-12 வருஷத்தில் அதிகமாக அது பாஸ் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரென்த்ன்றது அந்த ஒரு எண்ணிக்கைன்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைஞ்சிக்கிட்டே வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா 2021-22 ரொம்ப குறைஞ்சிருது. 27, 30 டாப் 100ல் ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. தமிழ்நாடோட யூபிஎஸ்சி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 ரொம்ப மோசம். 2020, 2021 அப்படியே மோசமாக இருந்தது. 2022 பார்த்தீங்கன்னா டாப் 100ல் ஒருத்தர் கூட இங்கே கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் எனக்கு கேட்டோம்னா. ஏன்னா டாப் 2 பார்த்தீங்கன்னா நம்மளிருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, டாப் 7 ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் தெரியுது. குறிப்பாக சொல்கிறாங்க, இது நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து 60 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க யூபிஎஸ்சி தமிழ்நாட்டிலேருந்து. அதில் 56 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வனில் படித்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கா தமிழ்நாடுக்கு யூபிஎஸ்சி போகிறதுக்கு? ஆக்சுவலாக பார்த்தோம்னா நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களால் மார்ச் 1, 2022 வருஷம் தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஸ்கீம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2023 ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருக்குல்ல நம்ம தமிழ்நாடு நடத்துகிறாங்க. அதோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான மாதம் ஒரு 7500 1 இயர் கொடுக்குறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான அந்த தங்குமிடம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறது, இன்டர்வியூ கொடுக்குறது, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்கல்ல. இப்போது பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்காது, அவங்க ஏதாவது ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டி கூட எக்ஸாம் படிப்பாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஏதோ ஒரு உதவித்தொகை மூலமாக எக்ஸாம்ஸ் படிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும்போது கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இருந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுல இவங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். இந்த திட்டத்தோட இது வந்து கண்டிப்பாக உண்டு, பலன் உண்டு. யூபிஎஸ்சியோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூஸ் இருக்கும். இந்த 3க்கும் என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க நான் முதல்வனில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட் என்ன செய்கிறாங்கன்னா 1000 பேரை செலக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் வச்சு. 1000 பேருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 7500 கொடுக்குறாங்க மாதம். சரிங்களா? அதிலிருந்து நம்ம இது இருக்குல்ல மெயின்ஸ் எக்ஸாம் போகிறாங்கல்ல, மெயின்ஸ் எக்ஸாம் யாரெல்லாம் கிளியர் பண்ணி போகிறாங்களோ அவங்களுக்கு மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு 25000 கொடுக்குறாங்க ஒரு 3 மாதத்துக்கு. மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூ போகிறாங்கல்ல அவங்களுக்கு மாதம் ஒரு 50000 கொடுக்குறாங்க 3 மாதத்துக்கு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் போகிறாங்கல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் கொடுக்குறாங்க. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறவங்க படிச்சுக்கலாம், வெளியிலேருந்து படிக்கிறவங்க படிச்சுக்கலாம்.
இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் என்ன கேட்டோம் அப்படின்னா. இப்போ நான் முதல்வன் வந்து எவ்வளோ பேர் சார் அப்ளை பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து எத்தனை பேர் அணுகிப்பாங்க? அப்ளை பண்ணுறது எவ்வளோன்றது சரியான டீட்டெயில் இல்லை. ஒரு 10,000 20,000 பேர் அப்ளை பண்ணலாம். ஓகே. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்றவங்க அந்த ப்ராப்பர் ஐடியா இருக்கக்கூடியவங்க தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க. மீதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஓகே, சரிங்களா. ஆனால் அதே சமயம் யூபிஎஸ்சி எழுதுறது கம்மி தான் இங்கே தமிழ்நாட்டில். கம்மினா கரெக்டான அந்த ஒரு சொல்கிறதுக்கு ஆள் இருந்து இதை படி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஐடியா இருந்தால் எழுதுறாங்க. ஒரு 20,000 25,000 பேர் எழுதுவாங்க தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா. அதுலேருந்து ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி அவங்களுக்கான சான்சஸ் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து இப்போ ஒருத்தர் அனுபவிக்கிறார் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமா ஒரு 1 இயர் வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, அந்த பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. மறுபடியும் அடுத்த வருஷம் நான் முதல்வன் ஸ்கீமில் எக்ஸாம் எழுதும்போது மறுபடியும் ஒரு எக்ஸாம் எழுதினா தான் அந்த பெனிஃபிட்ஸ்லாம். இந்த பெனிஃபிட்ஸ்ன்றது அந்த ஒரு 1 இயர் மட்டும் தான், 10 மாதம் டு 1 இயர் மட்டும் தான். ஓகே. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் என்ன செய்கிறாங்கன்னா யூபிஎஸ்சியோட அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருது. சரிங்களா. ஸோ பிப்ரவரி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றது பார்த்தீங்கன்னா மே மந்த் அந்த எக்ஸாம் இருக்கும். அந்த எந்த எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் இருக்கும். மே ப்ரிலிம்ஸ் இருக்கும். செப்டம்பர் அக்டோபரில் இது மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். அடுத்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸ் பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கிறது, அடுத்த வருஷம் பிப்ரவரி முடிஞ்சிடும். கரெக்டாக அந்த 12 மாதம். ஸோ இவங்க செலக்ட் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த 12 மாதம் 10 மாதம் கணக்கு தான் செலக்ட் பண்ணுவாங்க. மே மந்த் எக்ஸாம் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு 10 மாதத்துக்கு முன்னே 1 இயருக்கு முன்னே எக்ஸாம் வச்சு எடுத்துருவாங்க. அந்த ப்ரிலிம்ஸ் கோச்சிங் இருக்கும். அந்த ஒரு 10 மாதத்துக்கு அந்த கோச்சிங் இருக்கும். அந்த 10 மாதம் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கான அந்த மாதம் ஒரு 7,500 அமௌண்ட் கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது இது ஹப்ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்னையில் தான் இருக்குது. தென் மாவட்டங்களில் இல்லை மத்தியில் எதுவுமே இல்லை. அது ஒரு ட்ராபேக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்து இப்போ 1000 பேர் கொடுக்குறாங்கல்ல, 1000ன்றதை இன்னும் ஒரு 1000 பேர் சேர்த்து கூட பண்ணலாம். ஒரு 2000 பேருக்கு இதுக்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம். அவங்களுக்கான ஒரு சான்ஸை கவர்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ சென்னை அப்படின்றத தாண்டி ஒரு மதுரை, ஒரு கோயம்புத்தூர்ன்ற மாதிரி ஊர்களுக்கெல்லாம் கூட நீங்கள் அந்த சென்டரை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் நம்ம இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம மக்கள்கிட்ட ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் நான் முதல்வன் ஸ்கீம் ஆரம்பத்துலேருந்து இந்த வருஷம் தான் அதிக பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க இல்லையா? 56 பேருங்கிறது. அப்போ அந்த அளவு எஃபிஷியண்டாக ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ? 2023 பார்த்தோம் அப்படின்னா 45 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில், இந்த ஸ்கீமில் நான் முதல்வனில். 2024 எவ்வளோ பேர் அப்படின்னா 57 பேர். சரிங்களா. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகம் 56. ஓகே. சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வருஷம் ஏற ஏற இதோட பலன் வந்து அதிகமாகிட்டு தான் போகுது. எஃபிஷியன்சியாக கோச்சிங் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த மாணவர்களும் கரெக்டாக அதை படித்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு நல்லா தான் போயிட்டுருக்கு. டிஎன்பிசி வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. குறிப்பாக குரூப் 4 குரூப் 1 எல்லாமே கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணுறாங்க. யூபிஎஸ்சி தமிழ்நாட்டிலேருந்து ரொம்பவே கம்மியாக அப்ளை பண்ணுறாங்க. ஒரு மனதளவிலே வந்து இது ரொம்ப டஃப்பான எக்ஸாம், இது ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக உண்மை தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ரொம்ப ஈஸியாக போயிடுது. இப்போ நம்மளில் ஒருத்தர் நம்ம ஊரில் நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டோ, நம்ம தம்பியோட ஃப்ரெண்டோ, மாமாவோ, சித்தப்பாவோ என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு குரூப் 4 ஒரு விஏவில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுது, நம்மளும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் போகணுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இயல்பாக வந்துடுது. ஈஸியாக போயிடுதுன்னா அவரால் முடியுது நம்மளால் முடியாது அப்படின்ட்டு. பட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களில் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்க? ரொம்ப கம்மி தான். சரிங்களா. அந்த ஐடியா இருக்கக்கூடியவங்க தான் என்ன செய்கிறாங்க, கரெக்டாக டெல்லியிலையோ சென்னையிலையோ இந்த மாதிரி வெளியூரில் உட்காந்து படித்து பாஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கஷ்டம், நம்மளால் முடியாது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை இயல்பாகவே வந்துடுது. இதை மாற்றுறதுக்கு நம்ம அரசு நினச்சா முடியும். எப்படி இந்த நான் முதல்வன் திட்டத்தை சென்னை மட்டும் இல்லாமல் இந்த யூபிஎஸ்சி கோச்சிங் இருக்குல்ல, இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை த்ரூ தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகலாம். ஒரு மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி இந்த மாதிரியான இடங்களில் ஒரு மையங்கள் போட்டு சென்டர் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். காலேஜஸில் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் பார்த்தீங்கன்னா கல்லூரிகள்னு இருக்குது. சரிங்களா. கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, ஒரு எப்படி பேசுகிறது, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக தான் இருக்குது. சரிங்களா. பட் என்ன கேட்டோம் அப்படின்னா காலேஜஸ்லேயே வந்துட்டு இந்த யூபிஎஸ்சி ரிலேட்டடான கிளாஸஸை கொண்டு போகலாம். ஓகே. யூபிஎஸ்சி ரிலேட்டடான கிளாஸஸ் எடுத்துகிட்டு போகலாம். யூபிஎஸ்சிலாம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அது ஒரு பேரளவு இல்லாமல் இன்னும் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அதை பற்றின ஒரு ஆர்வத்தை எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் யூபிஎஸ்சி பற்றின ஒரு அவேர்னஸும் அதுக்கு எக்ஸாமுக்கு போட்டி போடுன்ற அந்த ஒரு ஆர்வமும் வருங்கால தலைமுறைக்கு நான் அதிகமாக வரணுன்றது என்னோட கருத்து. இன்னொரு விஷயம், நான் நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்டையும் கேட்டிருக்காங்க, நானும் கவனிச்சிருக்கேன். ஒருத்தர் வந்து ஆல் இந்தியா ரேங்க் டாப்பராக இருப்பார். அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் போடுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்கிட்ட தான் படித்தார், எங்ககிட்ட தான் படித்தார் மாதிரி சொல்லுவாங்க. இது உண்மையிலே இது ஸ்கேம் எதுவும் பண்ணுறாங்களா, இது மார்க்கெட்டிங்காக அப்படி இது பண்ணுறாங்களா? ஆக்சுவலாக இது வந்து நாட் ஒன்லி யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எடுத்துகிட்டிங்கனால நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில சென்டர்லாம் என்ன செய்வாங்கன்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாமே என்ன செய்வாங்கன்னா ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. சும்மா எப்படி வைப்பாங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்னு வைப்பாங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு போடுவாங்க. அது யாரெல்லாம் வந்து எழுதுறாங்களோ அவங்க நம்பரு பேரெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரும்போது அவங்க செக் பண்ணுவாங்க, ரேண்டமாக செக் பண்ணும்போது எங்கள் ஸ்டூடெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிச்சிருவாங்க. ஓகே. அப்படிலாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா 2024 யூபிஎஸ்சி என்ன செய்கிறாங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தோம்னா 2023-24 ஒரு 5-6 சென்டர்ஸ் 6 கோச்சிங் சென்டர் என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட பாஸ் பண்ணதில்
ஒரு 50-60% வந்து எங்கள்கிட்ட தான் எங்கள் ஸ்டூடெண்ட் அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீ வந்து என்ன செய்கிறாங்கன்னா க்ளைம் பண்ணுற அப்படின்னா, ஒன்று அவங்க உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் படிச்சிருந்துருக்கணும், நீ உனக்கு ஃப்ரீயாக கிளாஸ் நடத்தியிருக்கணும், அவங்க உங்களோட ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த ஒரு இது உங்களுக்கு இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். இப்போ கொஸ்டின் பண்ணுறாங்க, யாராவது கேள்வி கேட்குறாங்கன்னா உங்கள்கிட்ட ப்ராப்பர் இது எவிடன்ஸ் இருக்கணும், என்னோடய ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றதுக்கு. இது இல்லாமல் உங்கள்கிட்ட படிக்காத ஒருத்தரை என் ஸ்டூடெண்ட்டுன்னு நம்ம வந்து உரிமை கொண்டாடும் போது அது பொய் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கான இதெல்லாம் ஒன்று ஃபைன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிருக்காரு, அப்படி இருந்தாலும் அவங்க ஸ்டூடெண்ட்டாக எடுத்துப்பாங்களான்னு கேட்குறேன். அப்படி ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவராக செல்ஃபாக படிச்சிருப்பாரு, அவராக வந்து எக்ஸாம்னா என்ன, எப்படி படிக்கணும், எந்த மாதிரின்றதெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் பார்த்து படிப்பார், கிளாஸஸ் போய் படிப்பார். இப்படி அவர் வந்து டெவலப் ஆகி வரும்போது மார்க் டெஸ்ட்ன்றது ஒரு சின்ன சப்போர்ட். அதில் வச்சுக்கிட்டு எங்கள் ஸ்டூடெண்ட் சொல்கிறது வந்து அது எந்த வேலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மையில தப்பு தான், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சார், இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். இப்போ தொடர்ந்து டிஎன்பிசியில் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நிறைய அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டாயிருது இல்லைங்களா? ஒருவேளை பேக்கப் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணலாமோ அப்படின்னு மாதிரி தோணும். ஏன்னா ஃபேமிலியும் ப்ரெஷர் பண்ணுவாங்க, ஏஜும் முக்கியமாக வந்து அது பாராயிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் ட்ரெயினராக உங்ககிட்ட வந்து ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பாங்களே, எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க? அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு பேக்கப் ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் படிக்க வரலாமா, இல்லை இது ஃபுல்லாகவே பண்ணலாமா, இல்லை எத்தனை அட்டெம்ப்ட் வரையும் இதை நம்ம கொடுக்கலாம்? அவங்களோட என்ன சூழ்நிலை இருக்கோ அதை பொறுத்து எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கேட்டார், ஒரு வயசு 35 வயசு, இப்போ தான் அவர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணவே போகிறாரு. அப்போ இனிமேல் தான் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணவே போகிறாரு. 35 வயசு எனக்கு கேட்குறாரு, ரிசர்வேஷன்னா என்ன, எனக்கு ஏஜ் இருக்குது, நான் பண்ணலாமான்னு கேட்குறாரு. இப்போ நான் அவருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எதையுமே 1-2 வரும் நல்லா யோசிங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். கடை வச்சிருக்கிறத ஏதோ சொன்னார், பிஸ்னஸ் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், சும்மா சிம்பிளாக பண்ணுறேன்னாரு. அப்போ நான் அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னா, எதையுமே 1-2 டைம் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுக்கிட்டு நீங்கள் அதையும் இதையும் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 6 மாதம் 1 இயருக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே கிடைக்கிற டைமில் படிங்க. ஒரு எக்ஸாம் எழுதும்போது ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஒரு 200 கொஸ்டினுக்கு ஒரு 100-110 கொஸ்டின் போடுறோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த கடையாரை ஒருத்தட்ட கொடுத்துட்டு, இல்லை உங்கள் வீட்டில் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்க சொல்லிவிட்டு ஃபுல் டைமாக உட்காருங்க. ஓகே. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், நம்ம எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோன்ற ஐடியா கிடைக்கும். நம்மளோட பிஸ்னஸ், நம்மளோட லைஃப் நம்ம விட்டுட்டு வந்து படிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்கிறது, வேறு ஆப்ஷனே கிடையாது இதுதான் அப்படின்னு வரும்போது அவங்க அடித்து பாஸ் பண்ணிடுவாங்க. பெருசாக அவங்களுக்கு அதை பற்றின ஐடியா இல்லை, சரி ட்ரை பண்ணுவோம் நம்ம தானே அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது கஷ்டம், அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சரியான திட்டமிடல் இருக்கணும். இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன சிலபஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சிலபஸை ஃபுல்லாக ஃபஸ்ட் நம்ம முடிக்கணும், கவர் பண்ணணும். சரியான திட்டமிடல், நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், டெஸ்ட் போடணும், நம்மளாக உட்காந்து படிக்கிறது, சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறது. ஒரு வீரன் ஒருத்தன் வந்து ஒரு போருக்கு போகிறான் அப்படின்னா வெறும் வாளை மட்டும் எடுத்துகிட்டு போனால் ஜெயிக்க முடியாது, செத்துருவான். அந்த பாதுகாப்பு கவசங்கள் இருக்கணும், தலையில் போடுறது, அந்த செஸ்ட்டை கவர் பண்ணக்கூடியது, ஆம் கவர் பண்ணக்கூடியது எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தும் ப்ளஸ் நிறைய ஆயுதங்கள் இருக்கணும், குதிரை, யானை, இதெல்லாம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், உயிர் பழச்சி ஒரு போரில் ஜெயிக்க முடியும். ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வர்றதுமே என்னென்னா, அவங்களோட வாழ்க்கை 2 வருஷம் 3 வருஷம் லைஃப்பை அவங்க யூஸ் பண்ணி வர்றாங்க. அப்படி வரும்போது சரியான பிளானிங் இல்லை, நான் அப்படி படிப்பேன்னாலும் அவங்க பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சரியான திட்டமிடலோட சரியான ஒரு முன்னேற்பாடோடு வந்தாங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். ஓகே சார், நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.